ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ஒரு பாசிட்டிவ் தாட்டை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு நம்ம ஒரு நாள் வந்துட்டு நம்ம ரொம்ப கவலைப்பட்டு சோர்ந்து போய், ஓகே இனிமேலும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஆயிருமோ, ஸோ இப்படி நடந்துருமோ, நம்ம லைஃப் இப்படி மாறிடுமோ அப்படின்ற ஒரு கவலையில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, தேங்கி போய் அப்படியே துவண்டு போய் உட்காந்துருவோம். ஸோ என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நமக்கு இருக்காது. ஸோ இந்த மாரி சூழ்நிலைய வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ நெறைய கசப்பான அனுபவங்கள வச்சு தான் நம்மளோட ஃப்யூச்சரே நம்ம திங்க் பண்ணிட்டுருப்போம். ஸோ நம்ப இவ்வளோ வந்து ஃபெயிலியர்ஸ் வந்துருச்சு. ஸோ இது மாரி ஃப்யூச்சர்லேயும் நம்மளுக்கு ஃபெயிலியர் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயமோ, இல்ல ஒரு கவலையும் எல்லாருக்கும் சில சமயங்கள்ல வர்றதுண்டு. ஸோ இந்த மாரி கவலைப்படும் நேரங்கள்ல நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு பேப்பர் அண்ட் பென் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு டீட்டெயிலா எழுதுங்க. உங்களுக்கு இருக்க என்ன பிரச்சனை என்ன ஃபர்ஸ்ட்டு. அந்த பிரச்சனைய வந்து ஒரு டீட்டெயில்டா எழுதுங்க. எழுதிட்டு ஓகே. ஒரு தேர்ட் பெர்சனா அந்த பிரச்சனைய வந்து படிங்க. உங்களுக்கு நீங்களே திருப்பி படிங்க. ஒரு தேர்ட் பெர்சனா படிச்சு பாருங்க. படிச்சுட்டு ஓகே, இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன்? ஸோ வாட் ஆர் த சொல்யூஷன் அ அவைலபிள் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. என்னென்ன தீர்வுகள் இருக்கு? இந்த தீர்வுகள நம்ம வந்து யோசிக்கும்போது நம்ப தீர்வுகள எழுதுங்க. எழுதும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த கிளாரிட்டிய வச்சுட்டு நீங்க வந்து மூவ் ஆன் ஆயி போகலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.